இன்றைக்கி குடமிளகாய் தொக்கு செய்யப்போகிறோம். கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடி அரைச்சி இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துட்டேன். இப்போ பூண்டு சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் தண்ணி விட்டு இப்போது மூடிடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்க்கலாம். வெந்துட்டோம். இப்போ வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போது குடமிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.